ஒரு இக்கட்டான சூழல்ல இருக்கிறோம். இக்கட்டான சூழல் யாருக்குன்னா நமக்கு இல்லை, மொத்த தமிழ்நாட்டுக்கும் ஒரு இக்கட்டான சூழல்ல நாம் இருக்கிறோம். ஏன் அப்படின்னா, தேர்தலின் போது பல பேரும் நம்மளை சந்திச்சு பேரெழுச்சியாக சொன்னாங்க, நீங்கள் ஒரு மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுவீங்க, நீங்கள் நல்லா வர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. முடிவுகள் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை நமக்கு கொடுத்துச்சு. அது நமக்கு மட்டும் இல்லை, பொதுமக்களாக இருந்த பல பேருக்கும் அதிர்ச்சியை கொடுத்துச்சு. நான் மட்டும் தான் போட்டேன்னு நினச்சேன், எல்லாரும் போட்டாங்களா. அதுக்கு பிறகு புலம்ப ஆரம்பிங்க, யாரெல்லாம் ஓட்டு போட்டாங்களோ பின்னாடி புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணன் ஒருத்தராவது உள்ளே போயிருக்கலாமே, நீங்கள் ஒரு 10 பேராவது உள்ளே போயிருக்கலாமே, அப்போ இந்த நாடு நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லக்கூடிய குரல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க ஆரம்பிச்சது. குறிப்பாக இந்த ஒரு 4 மாதம் கடந்த பிறகு, முதல் மோகம்னு சொல்லுவாங்கல்ல, மோகம் 30 நாள்னு சொல்லுவாங்கல்ல, அந்த 30 நாள் கடந்த பிறகு, இந்த 3 மாதங்கள் கழித்த பிறகு மக்களுடைய எண்ண போக்கு என்னவாக மாறிக்கொண்டு இருக்கிறதுங்கிறத நம்மளால நேரடியாக கண்கூடாக பார்க்க முடிகிறது. இவர்கள் வந்தால் பெண்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு வந்துவிடும் அப்படின்னு நினைச்சாங்க. வெறும் ரீல்ஸ் போடுறதுக்காகவே ஒரு பாதுகாப்பு படை ஒன்று உருவாக்கி அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஒருத்தரை கைது செய்ததா தெரியல. பெண்களின் பாதுகாப்பு இன்னும் கேள்விக்குறியாகவே இருக்கிறது. போக்சோ வழக்குகள் அதிகமாக பதிவு செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறது. இவர்கள் வந்தால் அஜித்குமார் மரணத்துக்கு நீதி கிடைத்துவிடும் என்று சொன்னார்கள். 3 மாசத்துக்குள்ள 4 காவல்துறை மரணம். இதுவரைக்கும் யாரையும் கேள்வி கேட்டதாக எந்த செய்திகளும் இல்லை. இவர்கள் வந்தால் விவசாய கடன்களை உடனடியாக ரத்து செய்வார்கள் அப்படின்னாங்க. விவசாயிகள்லாம் வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுட்டு எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை நீட்டித்து கொடுக்க மாட்டீர்களான்னு கதறாங்க. எந்த பேச்சும் இல்லை. மீனவர்கள் போராட்டம் நீடித்து கொண்டிருக்கிறது, மாணவர்கள் போராட்டம் நீடித்து கொண்டிருக்கிறது. இவர்கள் வந்தால் உங்களுக்கு 200 ரூபா இலவச மின்சாரம் வந்த உடனே உங்களுக்கு எல்லாருக்கும் அப்படியே இலவசமாயிடும் மொத்தமானாங்க. இன்னைக்கு கரண்ட் பில்லு ஷாக்கு பயங்கரமா அடிக்குது. காதுக்குள்ள அந்த விசில் சத்தம் கொய்யின்னு கேட்குற அளவுக்கு கரண்ட் பில்லு ஷாக் அடிக்குது. அப்ப இப்படியாக எது ஒன்று பொற்கால ஆட்சியை கொடுத்து விடும் என்று இவர்கள் நம்பினார்களோ, எது ஒன்று மாற்றத்தை நமக்கு கொடுத்து விடும் என்று நம்பினார்களோ, அது எவ்வளவு பெரிய ஏமாற்றமாக மாறி நிற்கிறது என்பதை மக்கள் உணரத் தொடங்கி இருக்கிறார்கள். அதன் விளைவுதான் இன்றைய நிகழ்வு. இன்றைய